சப்தக்கன்னிகள் கிராமத்தை பாதுகாத்த கதை. பழமையான ஒரு கிராமம் பண்ணையார்களின் நிலங்களில் வேலை செய்யும் விவசாயிகளால் நிரம்பியிருந்தது. அவர்கள் பரம்பரை வழியாக சப்தக்கன்னிகளை போற்றி தவழ்ந்து வந்தனர். அந்த கிராமத்திற்கு அருகில் ஒரு புதிய அசுரன் உருவாகினான். அவன் பெயர் கிருதாசுரன். மிகவும் கொடியவன். அவன் கிராமத்தில் உள்ள பெண்களை மற்றும் குழந்தைகளை அபகரிக்கத் தொடங்கினான். கிராம மக்கள் வெகுண்டு அவர்களது ஆலயத்தில் உள்ள சப்தக்கன்னிகளை நோக்கி பிரார்த்தனை செய்தனர். ஓம் சப்த மாத்ரிகே, எங்களை காத்திடுங்கள் என்று அவசரமாக அழைத்தனர். கிருதாசுரன் கிராமம் மீது தாக்குதலுக்கு வந்தபோது 7 ஒளிவட்டங்கள் காற்றில் தோன்றி அதிலிருந்து சப்தக்கன்னிகள் வெளிப்பட்டனர். அந்த நாளை சப்தக்கன்னி திருநாள் என்று கொண்டாட ஆரம்பித்தனர். 2. சப்தக்கன்னிகள் பசுமை வளத்தை மீட்ட கதை. ஒரு பண்டைய கிராமம் நீர் இல்லாமல் வறண்டு பயிர்கள் எல்லாம் காய்ந்து போயிருந்தன. மழை பல ஆண்டுகளாக பெய்யவில்லை. மக்கள் மிகவும் துன்பத்துடன் சப்தக்கன்னிகளை நாடினார்கள். அவர்கள் ஒரு பெரிய பூஜை நடத்தி சப்தக்கன்னிகளுக்காக மகா யாகம் செய்யத் தொடங்கினார்கள். ஒரு சிவப்பு கதிரொளி அந்த ஆலயத்தின் உச்சியில் தோன்றி மழை பொழிய ஆரம்பித்தது. மக்கள் மகிழ்ச்சியோடு நீராட்டி விழாவை கொண்டாடினர். சப்தக்கன்னிகள் மற்றும் கிராம மக்களை தேடி வந்த பிசாசு ஒரு கிராமத்தில் இரவுகளில்தான் மக்கள் அதிக அச்சத்தில் வாழ்ந்தனர். ஏனென்றால் ஒரு பேய் பிசாசு கிராமத்துக்குள் நுழைந்து குழந்தைகளை கொல்லும். இது அனைவருக்கும் பெரிய துயராக இருந்தது. மக்கள் ஆலயத்தில் சென்று அம்மாவாகிய சப்தக்கன்னிகளே, எங்களை காப்பாற்றுங்கள். அந்த இரவு ஒரு பெரிய நீல ஒளி கிராமத்திற்குள் வந்தது. ஒளிக்குள் இருந்து சப்தக்கன்னிகள் தோன்றினர். பிரம்மாணி அந்த பிசாசினை கட்டுப்படுத்தினார். வைஷ்ணவி பிசாசின் சக்தியை சுருட்டி எடுத்தாள். மகேஸ்வரி அதை நீக்கிவிட்டு புனிதம் செய்தாள். அந்த நாளிலிருந்து குழந்தைகளுக்கு எந்த தீங்கும் வரவில்லை. மக்கள் 7 கன்னி பூஜையை வருடந்தோறும் செய்து வருகிறார்கள். கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமம் நிலத்தடி தண்ணீரின்றி வறண்டு துன்பப்பட்டது. மக்கள் வருண தேவனை வேண்டியும் பல வழிபாடுகள் செய்தும் பலன் கிடைக்கவில்லை. ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு மூதாட்டி இருந்தாள். அவள் சொன்னாள், நமது தாய்கள் சப்தக்கன்னிகள் கோபமடைந்திருக்கிறார்கள். நாம் அவர்களை வழிபட வேண்டும். கிராம மக்கள் ஒன்று கூடி ஒரு சிறப்பு பூஜை செய்தனர். அந்த இரவு அந்த மூதாட்டிக்கு ஒரு கனவு வந்தது. சப்தக்கன்னிகள் தோன்றி, நாங்கள் இந்த ஊருக்கு காவலாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்களை மறந்துவிட்டீர்கள். எங்கள் கோவிலில் தீபம் ஏற்றி விருந்தளித்து வழிபாடு செய்யுங்கள் என்று கூறினார்கள். மறுநாள் கிராம மக்கள் அதன்படி செய்தனர். அதே நேரம் வானத்தில் கருமேகம் திரண்டது. ஒரு சில மணி நேரங்களில் மழை பொழிந்து ஊருக்கு புது உயிர் கொடுத்தது. அதன் பிறகு அந்த ஊரில் ஆண்டுதோறும் சப்தக்கன்னி விழா நடத்தி வழிபாடுகளை செய்ய ஆரம்பித்தனர். சப்தக்கன்னிகளின் ஒரு சிறப்பு கதை. பண்டைய காலத்தில் உலகம் அசுரர்களால் அச்சுறுத்தப்பட்டது. மகா அசுரன் அந்தகாசுரன் சிவபெருமானின் அருளால் பலம் பெற்றவன். தன் படைகளுடன் 3 உலகங்களையும் கைப்பற்றி தேவலோகத்திற்கே அச்சுறுத்தலாக வளர்ந்தான். தேவர்கள் பிரம்மா, விஷ்ணு, சிவனை நாடினர். சிவபெருமான் தனது 3வது கண் திறந்து ஒரு தீவிர சக்தியை உருவாக்கினார். அந்த சக்தியில் இருந்து சப்தக்கன்னிகள் 7 சக்தி தேவிகள் தோன்றினர். இவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு முக்கிய கடவுளின் சக்தியை பெற்றிருந்தார்கள். பிரம்மாணி தன் மந்திர சக்தியால் அசுரர்களை மயக்கினார். வைஷ்ணவி தனது சக்தி சக்கரத்தால் பகைவரை அழித்தாள். மகேஸ்வரி தன் திரிசூலத்தால் அசுரர்களை தாக்கினார். கௌமாரி வேல் கொண்டு எதிரிகளை அழித்தாள். இந்திராணி தனது வசீகர சக்தியால் அசுரர்களை மயக்கினார். வாராகி பன்னிமுகத்துடன் எதிரிகளை அழித்தாள். சாமுண்டி தன் பயங்கர உருவத்தால் அந்த ஹாசுரனை முழுவதுமாக அழித்தாள். இந்த வீரத்திற்குப் பிறகு தேவர்கள் இவற்றை கொண்டாடி சப்தமாதர்கள் என்று போற்றினர். இவர்களுக்கு பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடக்கிறது.